வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது ஸ்நாக்ஸ் செஞ்சு சொல்லி தர போறேன். சரிங்களா? அது என்ன ஸ்நாக்ஸ்னா, நான் படிக்கிற காலத்தில் 80s காலகட்டத்தில் எங்கள் அம்மா நான் ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது எனக்கு இதை செஞ்சு எடுத்து வருவாங்க. சிம்பிள் தான், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை இப்போ உங்ககிட்ட நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு, ஒரு 3/4 கப்பு எடுத்துங்க. அதில் ஒரு புழுங்கல் அரிசி, சரிங்களா? அது இட்லிக்கு போகிற அரிசியாக இருந்தாலும் சரி, சமைக்கிற அரிசியாக இருந்தாலும் சரி, ஆனால் புழுங்கல் அரிசியாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு சர்க்கரை, ஏலக்காய், இது 3 தான். இதை நம்ம என்ன செய்யணும்னா, இதை நல்ல எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் வானல்லையே கொஞ்சம் மிதமான தீயில வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பொரியரிசி சொல்லுவாங்க. பொரிஞ்சி வரதுனால இதுக்கு பொரியரிசி. சரியா? அது கூட என்ன செய்யணும், இந்த சர்க்கரையே ஏலக்காய் இதை 3த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதை நம்ம சாப்பிட்டு கொரகொரன்னு சாப்பிட்டாலும், கொரகொரனாவும் மாவு இருக்கலாம், இல்லை கொஞ்சம் நைஸாக இருந்தாலும் இருக்கலாம். அதை நீங்கள் சலிக்கணும் அது மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். அதில் கொஞ்சம் நம்ம நெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா நல்லெண்ணெய், எது வேணாலும் அப்படியே போட்டு சாப்பிட்லாம். இந்த காலத்தில் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சது, அதனால தான் இந்த பசங்களுக்கு கொடுத்து வேஸ்ட்டாக கெட்ட கொழுப்பு எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது. அதனால எல்லாமே இந்த ஒபிசிட்டி ஆகுறாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அந்த காலத்தில் எங்கள் அம்மா இதுதான் எங்களுக்கு 80s காலகட்டத்தில் எடுத்து வருவாங்க. அதை நாங்கள் ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாருமே நான் எடுத்து வரதை என் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பேன், என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுப்பா. அது மாதிரி நாங்கள் எல்லாருமே மாற்றி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம். அதை இப்போ உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். சரிங்களா? இப்போ அதை நான் எப்படி செய்யறதுன்னு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். சரியா? இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம். இந்த அரிசி என்னன்னா 3/4 கப்பு இருந்தால் போகிறோம். அதுக்கு 1 கப் சக்கரை நான் எடுத்திருக்கேன். ஆனால் இதுக்கு கொஞ்சம் சக்கரை கூட சேர்ந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ உள்ள இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம், பனவெல்லம் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பொரிச்ச அரிசி இருக்கு பாருங்க, அந்த அரிசி அப்படியே கூட சாப்பிடலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது உடம்புக்கு ஹெல்த் தான். நம்ம எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. சரியா? இப்போ நம்ம போய் இந்த அரிசியை கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆன் பண்ணிட்டு இந்த ஒரு பேன், இல்லைன்னா கடாய், எது வேணாலும் வச்சுட்டு இந்த அரிசி கொஞ்சம் பேன் சூடானதும் இந்த அரிசியை போட்டு நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர்ல நம்ம பொரிச்சிக்கணும். சரியா? இப்போ பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசியை போட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வறுபடணும். இது இப்போதான் உங்களுக்கு கலர் மாறி வருது. இங்க பாருங்க, கலர் முன்னாடி இப்ப எப்படி மாறி வருதுன்னு பாருங்க. அரிசி இது மாதிரி நல்ல ப்ரௌன் கலர்ல, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். அப்பதான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா மிக்சிலையும் நல்லா அரைப்படும் அரிசி. சாப்பிடுறது பார்த்துட்டு மாயில போட்டு பார்த்து நல்லா பொரிஞ்சிருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நீங்கள் எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் வானல்ல தான், வெறும் பேன்ல தான் நீங்கள் வறுபடணும். சரிங்களா? இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பொரியரிசி, சர்க்கரை, ஏலக்காய், இதை 3த்தையும் போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நல்லா சூடு ஆறிட்டுனா இப்போ நம்ம கையால் தொட்டு பார்க்கணும். பார்த்து நல்லா சூடு ஆறியதும் இதை இப்போ நம்ம மிக்சியில் போட போகிறோம். என்ன போட போகிறோம், இந்த அரிசி, சர்க்கரை, ஏலக்காய், இது 3த்தையும் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். சர்க்கரையே ஃபுல்லாக போட்டுருவோம், ஏலக்காயும் போட்டுடலாம். இதை நல்லா இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போ முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாமே கிடைக்கிது. இப்போ ஈஸியாக கிடைக்கிது. அதனால நம்ம என்ன செய்யலாம், நெய்யில் வறுத்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். நெய்யில் வறுத்து அதில் குட்டி குட்டியாக போட்டு பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இதை நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். அப்படியே இல்லை, அப்படியே கொடுக்கலாம். சரியா? இப்போ இதை கொடுத்துட்டு இது இருக்கு. இதில் கொஞ்சோண்டு வேணும்னா நெய் கலந்துக்கலாம். நெய் போடலாம், இல்லைன்னா இது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எது வேணாலும் போட்டு கலந்து அப்படியே சாப்பிட வேண்டியதா. இது ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதையே பசங்களுக்கு
கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு சத்து மாவுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ இந்த சத்துணவு கூடதெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் அதில் தண்ணி தெளித்து உருண்டை பிடிச்சியும் கொடுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விருப்பம் தான். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்னாலும் அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.